கொள்ளாதது யாது? நீ கடவுள்கிட்ட பெற்றுக்கொள்ளாத ஏதாவது வச்சிருக்கிற? நீயே உண்டு பண்ணியிருக்கியா ஏதாவதுன்றாரு. நீயே எதையாவது சிருஷ்டித்திருக்கிறியா? உன்னுடைய கிரியேஷன் ஏதாவது இருக்குதான்றாரு. பெருமைப்படுற ஆளுகள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த கேள்வியை கேட்கணும். நான் எதையாவது உண்டாக்கியிருக்கேனா? எங்கிட்டேருந்து ஏதாவது உண்டாச்சா? நான் என்ன கடவுளா? நான் சிருஷ்டித்தனா எதையாவது? எனக்கு இருக்கிற அத்தனை என்னென்ன நல்லது இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்டேருந்து வந்தது. அவர் கிருபையாக கொடுத்தது. அவர் எனக்கு தயவாய் கொடுத்த ஒன்று. அது எனக்குன்னு இல்லை, என் மூலமாக மற்றவர்களுக்கு அது பிரயோஜனப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேணும்னு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் ஒரு அர்த்தமற்றவனாக வாழக்கூடாது, என் வாழ்க்கை சூன்யமாயிடக்கூடாது, என் வாழ்க்கை ரொம்ப அர்த்தத்தோடு நான் வாழ வேணும், மற்றவர்களுக்கு இதன் மூலமாக பயன் உண்டாக வேணும், அதன் மூலமாக எனக்கு நிறைவு உண்டாக வேணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கிறார் கர்த்தர். இதை நினைக்கிறதே கிடையாது பாருங்கள் நிறைய பேர். அதனால் என்ன ஆகிடுது? பெருமை வந்துடுது, மேட்டிமை வந்துடுது, கர்வம் வந்துடுது. அதனால தான் பவுல் இங்கே சொல்கிறாரு, நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால், அதாவது நீ எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டினா, பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுறாய்? என்னமோ நீ உண்டாக்குனது போல் எல்லாத்தையும் உன் திறமை என்னமோ நீ எல்லாம் சில சொல்லுவாங்க, எது எங்கள் தாத்தா கிட்டேருந்து வந்தது. உங்கள் தாத்தாக்கு யார்கிட்டேருந்து வந்தது? ஹலோ, உங்கள் தாத்தாக்கு சிலருக்கு அவங்க வம்சம், அவங்களுடைய சந்து, இது மூதாதையர், அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் பற்றி ஒரு பெரிய, நான் என்ன மாதிரி குடும்பம் தெரியுமா, என்ன லைனில் வந்திருக்கேன் தெரியுமா, நான் அவர் பெரிய இதாக்கும், எங்கள் தாத்தாவுடைய தாத்தா இப்படி இருந்தாராக்கும், அதுதான் அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்துருச்சாக்கும். ஆமாம், உங்கள் தாத்தாவுடைய தாத்தாவை கேட்டால் சொல்கிறார், அப்பா ஒட்ட வச்சவரே அவர் தான் எனக்கு. பாருங்க, எண்ணங்கள் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், வீண் பெருமை கூடாது. பாருங்க, எல்லாத்திலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நாம ஆண்டவர் கொடுத்தது இது. தாத்தாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது, தாத்தாவுக்கு ஆண்டவர் கொடுத்து, தாத்தாவுக்கு கொடுத்த ஆண்டவர் எனக்கும் கொடுத்துருக்கிறாரு அப்படி சொல்லலாம் இல்லையா? அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க, கர்த்தர் நம்மளுக்கு கிருபை வரங்களை, ஈவுகளை, திறமைகளை தருகிறார். எல்லாத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஒன்றாக நாம் காண வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்தும் போது கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேணும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது. சிலர் நான் பண்ண மாட்டேன் போ, நான் செய்ய மாட்டேன், இவங்க செய்ய முடியும் நல்லா அதை, ஆனால் செய்ய மாட்டேன் போன்னுவாங்க.